Hello students, நம்ம பார்க்க போறது 7th standard maths term 2ல the chapter 2ல measurement பார்க்க போறோம். measurementல என்ன அப்படினா டாபிக் என்ன டாபிக் அப்படினா the circle based on the circle, area of the circle, circumference of the circle இத பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன இருக்கு அப்படினு நம்ம பார்க்க போறோம். இப்போ சர்க்கிள் அப்படினு நம்ம டிரா பண்ணோம்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன அப்படினு நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்போ டாபிக் என்ன அப்படினா circumference of a circle அப்படினு டாபிக். அதுல எக்சர்சைஸ் 2.1 என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படினா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஏரியான்னு வரும்போது யூனிட் வந்து ஸ்கொயர்ல வரும். தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் யூனிட். ரேடியஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா 2 பை ஆர் ஃபார்முலா யூஸ் பண்றோம். டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா பை டி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நான் சம் போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வேல்யூ ஆஃப் பை இஸ், இந்த பைங்கிற அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 22/7 ஆர் 3.14. ஃபிராக்ஷன்ல இது பண்ணோம்னா 22/7 வரும். டெசிமல்ல மாத்தணும் அப்படின்னா 3.14 வரும். We want to find out the diameter, means diameter கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 into radius. radius வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா we get a diameter. The same we want to find out the radius, means if we divide the diameter 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get a radius. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம போட போறோம். எக்ஸசைஸ் 2.1ல that first roman பாத்தீங்கன்னா find the missing values in the following table for the circles with radius r, diameter d and circumference d. radius, diameter, circumference இதுல வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும். நான் மாடலுக்கு ஒரு 2 sums போட்டிருக்கேன். see the board. that radius is equal to 15 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. we want to find out the diameter and the circumference. the diameter is equal to formula 2 into radius. we multiply the radius with 2. 2 into radius oda value 15. 2 15s are 30 cm. that is diameter. Now we want to find out the circumference. circumference is equal to 2 pi r units. radius கொடுத்திருந்தாங்கன்னா 2 pi r யூஸ் பண்ணனும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 2 into the value of pi is 22/7 into radius value 15. now multiply the numerator because no one get cancelled. எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 2s are 4. 44 into 15 divided by 7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 660/7 வரும். இந்த 660 divided by 7 வந்து டிவைட் பண்ணோம் அப்படினோம்னா 94.28 cm நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. that is circumference of the circle. the second sum, next sum பாத்தீங்கன்னா the circumference is equal to 1760 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. circumference is equal to 1760 cm னு கொடுத்திருக்காங்க. இதுல நாம வந்து ரேடியஸும் டயாமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? we know the formula for circumference. circumference ஓட ஃபார்முலா என்ன? 2 pi r units. the 2 pi r is equal to 1760. இப்ப ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இத அப்படியே வெச்சுக்கலாம். இந்த பை வேல்யூ நமக்கு தெரியும். 22/7 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? now the radius அப்படியே வெச்சுக்கங்க. ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிரலாம். ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 1760. இங்க இருக்க நம்பர் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிரும். டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் வந்துரும். நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர் வந்துரும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 8 2s are 16, 8 2s are 16 0. மறுபடியும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 11 2s are 22. இங்க 414 வரும். 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 14 வரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 40யும் 7 இருக்குது. 40யும் 7யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 280 is the radius. radius ஓட வேல்யூ வந்து 280. then diameter கண்டுபிடிக்கணும். diameter is equal to 2 into radius. radius வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா diameter ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 2 into radius ஓட வேல்யூ 280. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 560 cm. that is diameter. that is first Roman is over. now second Roman, diameters of different circles are given below. சர்க்கிளோட டயாமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் their circumference. டயாமீட்டர் 70 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்டிங்ல சொன்னேன், டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பை டி. டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா, ரேடியஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 2 பை r அப்படின்னு வரும். ஓகேங்களா? பை டி யூனிட். the value of pi is 22/7 into diameter value 70. 1 7s are 7, 10 7s are 70. 10ஐயும் 22யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 220 cm. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா diameter is equal to 28 mm. யூனிட் தான் சேஞ்ச் ஆகுது, மத்தபடி ஒண்ணுமே இல்ல. the circumference is equal to pi d units. 22/7 into 28. 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 times.
22ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 88 millimeter. இது செகண்ட் ரோமன் மாடல். தேர்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா they given the radius, find the circumference of the circle whose radii are given below. இதில் radius கொடுத்துட்டு circumference கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. that radius equal to 49 centimeter, circumference equal to 2 pi r. radius கொடுத்தாங்கன்னா 2 pi r, diameter கொடுத்தாங்கன்னா pi d. ஓகேவா? then 2 into pi value 22/7 into radius 49. 1 7s are 7, 7 7s are 49. 2 2s are 4, 2 2s are 4 into 7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 308 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்க போறோம். இந்த ஃபோர்த் சம் என்ன அப்படின்னா the diameter of a circular well is 4.2 meter. What is its circumference? ஒரு வெல் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. the diameter of a circular well is equal to 4.2 meter. therefore the circumference of the well is equal to, well வந்து circumference சர்க்கிள் ஷேப்ல இருக்கும், that pi d units. ஏன்னா டயாமீட்டர் கொடுத்ததுனால pi d ஃபார்முலா யூஸ் பண்றோம். 22/7 பையோட வேல்யூ இன்டு டயாமீட்டரோட வேல்யூ 4.2. 1 7s are 7, இந்த 4ல டிவைட் பண்ண முடியாது, 0 போட்டுக்கிறோம். 42 எடுத்துக்கிட்டு 0.67s are 42. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 6 are 12 plus 1 13. 1 digit தள்ளி பாயிண்ட்னால 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். that is 13.2 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா அதே சேம் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the diameter of the bullock cart wheel is 1.4 meter. bullock cartோட வீல் வந்து 1.4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. find the distance covered by it the 150 rotation. இந்த வீல் வந்து 150 ரொட்டேஷன் சுத்துச்சு அப்படின்னா வீல் வந்து இப்படி இருக்கும், முள்ளக்காட்டு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வீல் வந்து இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி 150 ரொட்டேஷன் வந்து போயிருக்காமா. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், புள்ளக்காட்டு வந்து மூவ் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரவுண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 150ஆல மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஒன் ரொட்டேஷன். ஒரு ரொட்டேஷன் சுத்தும் போது தட் இஸ் ஒரு சர்க்கிள் ஷேப், அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இது ரெண்டு ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? தென் இதோட ஃபார்முலா என்னன்னா பை டி. ஏன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்கனால பை டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். பை வேல்யூ 22/7, டியோட வேல்யூ 1.4. 1 7s are 7, 0.2 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4.4 மீட்டர் வரும். தட் இஸ் ஒன் ரொட்டேஷனுக்கு 4.4 மீட்டர். we need 150 rotation. the distance covered by 150 rotation is equal to 150 into 4.4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6600 வரும். 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 660 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த 150 rotation. ஓகே, now next sum. next sum the same model, அதே மாடல் தான். 7th sum. a wire is of length 1320 centimeter is made into a circular frame of radius 7 centimeter each. how many frames can be made? ஒயரோட லென்த் கொடுத்துருக்காங்க, அதில் 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற சர்க்குலர் ஃப்ரேம் வந்து செய்யணும். எத்தனை ஃப்ரேம் வந்து நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது லென்த் ஆஃப் த ஒயர் எழுதிக்கிட்டேன், ரேடியஸ் எவ்வளோன்னு எழுதிட்டேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ரேம், த டோட்டல் ஃப்ரேம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவல். தட் இஸ் 2 pi r. ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 2 pi r ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். 2 into 22/7 into 7, 7 7 கேன்சல் ஆயிரும். 2 into 22 44 மீட்டர். அதாவது ஒரு ஃப்ரேம் இது பண்றதுக்கு 44 மீட்டர். நமக்கு டோட்டல் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1320. அப்ப அதுல இருந்து இந்த ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get how many frame made it. number of frame can be made 1320. டோட்டல் லென்த் இருக்கு, அதுல 44ங்கிறது ஒரு ஃப்ரேமோட லென்த். டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 60, அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 330 வருது. 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 30 frames கேன் பி மேட் இன் 1320 லென்த்து ஒயர். அந்த லென்த்து அந்த ஒயர் லென்த்தில் 30 ஃப்ரேம் வந்து சர்க்குலர் ஷேப் ஃப்ரேம் வந்து நம்ம மேட் பண்ணலாம். ஓகேங்களா? நவ் the last sum. a rose garden is in the form of circle of radius 63 meter. the gardener wants to fence it at the rate of rupees 150
per meter. Find the cost of fencing. இந்த ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 63 மீட்டர்னு. இதுக்கு வந்து ஃபென்சிங்னா நான் காம்பவுண்டு கட்டுறாராமா, அதுக்கு பர் மீட்டருக்கு 150 ருபீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ டோட்டல் இதுக்கு எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, அந்த டோட்டல்ங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு 150 மல்டிப்ளை பண்ணால் we get the cost. That radius is equal to 63 meter. Circumference of the rose garden is equal to 2 pi r. 2 into pi value 22/7 into radius வந்து 63. 7 table cancel பண்ணா 1 7s are 7, 9 7s are 63. 2 2s are 4, 2 2s are 4. இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா into 9. இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 396 மீட்டர். அதாவது டோட்டல் சர்க்கிளோட லென்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் பர் மீட்டருக்கு ருபீஸ் 150 கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் நமக்கு டோட்டல் லென்த் எவ்வளோ வருது? 396 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 396 இன்ட்டு 150. இது ரெண்டையும் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we get 59,400 ருபீஸ். அப்போ டோட்டலாக நமக்கு ஃபென்சிங் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னா 59,400 ருபீஸ் கிடைக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.